பிலிப்பியர் 4வது அதிகாரம் 11, 12, 13, 17. திருப்தியுள்ள ஒரு வாழ்க்கை மனுஷனுக்கு அதுதான் இருக்காது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இது ஒரு சோதனை, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு இது ஒரு வேதனை. ரட்சிக்கப்படாதவர்களுக்கு வேதனை, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சோதனை. அது என்ன? ரட்சிக்கப்படாதவர்களுக்கு என்ன வேதனை அப்படின்னா, அவர்கள் இந்த பூமியிலே பொருளாசை உள்ளவர்களாய் எதிலையுமே அவர்களுக்கு திருப்தி இல்லாதது நிமித்தம் தங்கள் வாழ்க்கையை வீணாக்கி கொள்ளுகிறார்கள். அதாவது உலக மேன்மை அவர்களுக்கு ரொம்ப பெருசாக தெரிகிறபடினாலே அது ஒன்று தான் லாபம் என்று சொல்லி எந்த விதத்திலாகிலும் உலகப் பொருளை சேர்க்க வேண்டும், என்ன பண்ணாலாவது பணத்தை சேர்க்க வேண்டும், என்ன விதத்திலாவது. அது நீதியான பாதையோ அல்ல அநீதியோ அதை குறித்து கவலையே கிடையாது. அவருடைய இருதயங்கள் ஒரு ரீஜெனரேட்டட் ஹார்ட்டாக இல்லாதபடினாலே, ஒரு மறுரூபம் அடையாத ஒரு இருதயமாக இருக்கிறபடினாலே அநீதி எது நீதி எது என்று அவர்களால் பிரித்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படியே நீதி என்று தெரிந்தாலும் அல்லது அநீதி என்று தெரிந்தாலும் அது செய்யாமல் விட்டுவிடத்தக்கதான பலனும் இல்லை. நீதி என்று தெரிந்தாலும் அதை செய்யத்தக்கதாக ஆசையும் இருக்காது. நீதி என்று தெரியும், அது செய்ய ஆசை இருக்காது. அநீதி என்று தெரியும், ஆனால் அதை செய்வதற்கு ஒரு துணிகரம். காரணம், அவர்கள் தெய்வத்தை அறியவில்லை. தங்களுக்கு ஒரு நியாயத்தீர்ப்பு இருக்கிறது என்பதை அவர்கள் அறியவில்லை, அறியவும் இல்லை, அறிய மனதாயும் இல்லை. இது அவர்களை குறித்ததான ஒரு காரியம். இனி ரட்சிக்கப்பட்ட நமக்கு எப்படி? ரட்சிக்கப்பட்ட நமக்கு ஸ்தோத்திரம், பிரதானமாக ஒன்று தெரிய வேண்டியது, எல்லாருக்கும் ரட்சிக்கப்பட்டாச்சுனாலே அடுத்த நிமிஷம் தெரியுது, நமக்கு தேவன் இந்த உலகத்தின் மகிமை அல்ல, இதை காட்டிலும் வார்த்தைகளால் சொல்லி முடியாத மகிமையை நமக்கென்று தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்கிற சத்தியம் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலே வைத்திருக்கிறார். ஆக மொத்தம் இது கண்கள் திறக்கப்பட்டு பார்க்கிறது போல பார்க்காத மகிமையை இன்று நாம் கண்களால் பார்க்கிறது போல அந்த ஒரு கிரியை செய்தவர் கர்த்தரே. அல்லேலூயா! அந்த ஒரு கிரியை செய்தவர் கர்த்தரே. ஆனால் ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு ஆத்மாவாக இருக்குமானால் அவர்களுக்கு அந்த மகிமை விளங்குவதில்லை. அதை அவர்கள் மதம் மாற்றம் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் நமக்கோ ஸ்தோத்திரம், இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு போனதாக இருக்கிறது. இருளுள்ள ஸ்தலங்களில் பிரகாசிக்க சொன்ன தெய்வம் எங்கள் இருதயங்களிலே இயேசு கிறிஸ்து பிரகாசித்தார் என்று பவுல் சொல்லுகிறான். ஆகவே அந்த பரலோக மகிமையாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒளி, சுவிசேஷத்தின் ஒளி ஒரு மனுஷனுக்குள் வராவிட்டால் அவனுடைய இருள் ஒருபோதும் நீங்குவதில்லை.
ஒருபோதும் நீங்குவதில்லை. அந்த இருள் நீங்காவிட்டால் என்ன நடக்கும் என்றால், இருளின் அதிகாரியாகிய பிசாசானவன் அங்கே பர்மனண்ட்டாக குடிகொள்ளுகிறான். பிசாசு ஒரு மனுஷனுக்குள் குடிகொள்வானானால் அந்த இருதயம், அந்த குடும்பம், அந்த வாழ்க்கை நாசமாய் போய்விடும். அதில் எந்த ஆசீர்வாதமும் இருப்பதில்லை. ஆனால் நமக்கோ தேவன், சத்திய தேவன், அவருடைய பிரகாசமாகிய சுவிசேஷத்தினால் நம்முடைய இருதயங்களில் பிரகாசித்தார் என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் அந்த பிரகாசத்தில் நாம் நடக்க வேண்டும். இல்லாவிட்டால் மறுபடியும் இருள் உள்ளே வரும். இன்றைக்கு அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்கிற ஒரு பெரிய தப்பு என்னன்னா, எத்தனை தரம் சொல்லி கொடுத்தாலும் திரும்ப 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 அதே தப்பை செய்கிறார்கள். இந்த இருளின் அதிகாரியாகிய பிசாசானவனுக்கு வாசல்களை திறக்கிறார்கள். தேவனோ தமது நித்திய ஒளியை நமக்குள் அனுப்பி பிரகாசிக்க செய்த தெய்வம். அவர் அதை செய்திருக்கிறார். நாம் என்ன செய்கிறோம்? இந்த இருளின் அதிகாரியாகிய பிசாசுக்கு வாசல்களை திறக்கிறோம். அநேக குடும்பங்கள், கர்த்தருடைய குடும்பங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வருத்தமும் ஒரு சஞ்சலமும், ஏதோ ஒரு விதத்தில் ஒரு விதமான சொல்லி முடியாத சில காரியங்கள்னாலே வாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்? அந்த ஒரு இடத்தில் சத்துருவுக்கு வாசல்களை, நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நம்முடையவர்கள் வீக்காக இருப்பதுனால, யாராவது ஒருவர் வீக்காக இருக்கும் பொழுது அவர்களை இந்த பிசாசு பயன்படுத்தி கொள்ளுகிறான். நம்மை அட்டாக் பண்ண முடியாவிட்டாலும், அதாவது நம்மைன்னா, நீங்கள் உண்மையானால் கிறிஸ்துவுக்குள் நாம் வாசல் பிசாசுகளுக்கு திறக்காமல் இருப்பதும், நாம் பரிசுத்தத்திலும் நீதியிலும் சத்திய வசனத்தின்படி நடக்கிறதிலும் கற்பனைகளை கை கொள்ளுகிறதிலும் உண்மை உள்ளவர்களாய் இருப்போமாகில், அவங்கவுங்க செக் பண்ணணும். நான் சொல்ல முடியாது. அவங்கவுங்க செக் பண்ணி அது உண்மையானால் சத்ரு நம்மை தொட முடியாது. ஆனால் யார் அதில் தவறி இருக்கிறார்கள் என்று பார்த்து, அதில் அவன் கண்ணும் கருத்துமாய் இருக்கிறான், ஏனென்றால் வகை தேடி சுற்றி திரிகிறான், அவர்களுக்குள்ளாக புகுந்து வாசலை திறந்து அவர்கள் திறக்கிறார்கள். எனவே அவர்கள் மூலமாக அவன் வருகிறான். அதனால தான் ரட்சிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்திலும் கூட இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் ஏது என்கிற ஒரு நிலைமை காணப்படுகிறது. அவிசுவாசிகளை விடுங்கள், ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளேயும் கூட குடும்பங்களிலே இதை பார்க்கலாம். நான் நன்றாக இதை விளக்குகிறேன், நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. இதை ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கலாம். ஏன்? அப்போ எந்த ஒரு குடும்பம் கூட ஒரு ஐடியலாக ஒரு பரலோகத்தை, குட்டி பரலோகத்தை போல் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியமாக இந்த உலகத்தில் இருக்குது. நீங்கள் அதை ஒத்துக்கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். எந்த ஒரு குடும்பமும் எடுத்து பாருங்கள், குட்டி பரலோகன்ற ஐடியல் பரலோகத்தில் ஒரு குடும்பம் எப்படி இருக்குமோ, அங்கே காலை வச்சு வாழ்ந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் இருக்குதுன்னு இன்றைக்கி சொல்ல முடியாது. ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள் தான். காரணம் என்ன? அதில் ஏதோ ஒரு நபர், ஏதோ ஒரு தப்பு, ஏதோ ஒரு இடத்தில் புத்தி இல்லாமையினால் அவனுக்கு வாசல்களை திறக்கிறான். இதை கண்டுபிடித்து நாம் அவைகளை ஜாக்கிரதையாய் மூடிக்கொள்ள வேண்டும். அந்த வாசல்களை திறக்காதபடிக்கு. அல்லேலூயா. அநாதி கதவுகளே, ஒரே ஒருத்தருக்கு மாத்திரம்தான் திறவுங்கள். ஒரே ஒருத்தருக்கு தான் அநாதி கதவுகள் திறக்கப்பட வேண்டும். வரக்கூடியவர் ஒரே ஒருவர் தான், அவர் மகிமையின் ராஜா. வாசல்களை திறவுங்கள் என்று சொல்லப்பட்டது ஒரே ஒருத்தருக்கு தான். மகிமையின் ராஜா ஒருவருக்குத்தான். இயேசு கிறிஸ்துவின் என்கிற மகிமையின் ராஜா, நம்முடைய இரட்சகர் ஒருவருக்குத்தான் அந்த வாசல்கள் திறக்க வேண்டுமே ஒழிய, வாசல் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருக்குத்தான் அதிகாரம் உண்டு நம்முடைய இருதயத்தில். ஆகவே சத்ருவானவனுக்கு திறக்காமல் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போமாக. அல்லேலூயா.
அவருடைய கற்பனைகளின்படி நடக்கிறவர்களுக்கு என்னாலும் வெளிச்சமே. பிரைஸ் தி லார்ட். அதில் இருள் இருப்பதே இல்லை. சரி, இது எதுக்கு இதெல்லாம் வருகிறது என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இது ஒரு பெரிய சோதனை. இந்த சோதனையில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சரியான ஒரு வெற்றியை கண்டு அவன் வாழ்ந்து அவன் எழுதி வைத்துட்டு போனான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அவன் சொல்லுகிறான், ஒரு முறை 4:11 வாசிங்களேன். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. எந்த நிலைமையிலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. எந்த நிலைமை. அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகள் எந்த இப்படியும் நடக்கும், இப்படியும் சந்திப்போம், அப்படியும் சந்திப்போம், அதில் அசையாதவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. நிறைவுகளில் பயங்கரமாய் பிடிக்க முடியாத அளவுக்கு போகிறதும், குறைவுகளிலும் சோதனை நாட்கள் வேதனை நாட்களிலும் பிடிக்க முடியாமல் டவுன் ஆகிடுறதும் தப்பான ஒரு காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எந்த நிலைமையிலையும் மனசு ரம்யமாக இருக்க வேண்டியிருக்கு. அதை வாழ்ந்து காட்டினவன் எழுதியிருக்கிறான். அதை மிஞ்சி நாம் நடப்போமானால் சத்ருவுக்கு அட்வான்டேஜாக மாறிடும். அதை அவன் சாதகமாக எடுத்துக்கொள்வான். நல்ல சந்தோஷமும் நல்ல நமக்கு சில நேரங்கள் எல்லாம் அவைலபிளாக இருக்கும், எல்லாம் இருக்கும், வேண்டியதெல்லாம் வரும். அந்த நேரத்தில் ஒரு மனுஷனை பிடிக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு போயிடக்கூடாது. சில நேரங்களில் ஒன்றுமே இருக்காது. என்ன சோதனை இது, என்னப்பா இது, கர்த்தர் இருக்கிறா அப்படின்னு கேட்கக்கூடாது. இவ்வளோ ஜெபமெல்லாம் வேஸ்ட்டா அப்படின்னு கேட்கக்கூடாது. என்ன ஆண்டவர் எங்களை கைவிட்டீங்களே அப்படின்னு பேசக்கூடாது. நல்ல நிலைமைகளில் நம்மோடு கூட இருந்தவர் தான் நம்முடைய தாழ்ந்த நிலைமைகளில் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஒன்றும் விட்டு விலகி ஓடி போகலை, அவர் மாறி போகவும் இல்லை. ஆனால் நம்முடைய விசுவாசம் எப்போதுமே அவரோடு கூட அவர் மேல் இருக்க வேண்டும். அதுதான் கரெக்ட், அந்த மன ரம்யம் என்கிறது. அப்போ அவன் சொல்லுகிறான், எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியுங்கிறான். ரெண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கிறான். சிலருக்கு வாழ்ந்திருக்கவும் தான் தெரியும், தாழ்ந்திருக்க தெரியாது. தாழ்ந்திருக்க தெரிந்தவனுக்கு நல்ல வாழ்வு வந்தால் சந்தோஷமாக வாழ்ந்துருவான். ஆனால் நல்லா வாழ்ந்திருக்கிறவனுக்கு தாழ்ந்திருக்கிறதில் ரொம்ப கடினமான ஒரு காரியம், அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நமக்கு இந்த ரெண்டுலுமே நமக்கு எப்படி இருக்கணுங்கிறத நம்ம தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இனி ஒரு நல்ல நிலைமையில், நான் அடுத்த உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு நல்ல நிலைமையில் இருந்தவர்கள் திடீரென்று ஒரு தாழ்ந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டால், சோதனைக்காரன் அங்கே வந்து அவனுடைய சில உபாயங்களை நமக்கு ஆலோசனையாக சொல்லி நம்மை திசை திருப்ப பார்ப்பான். இதை நான் விளக்க உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்க. உதாரணமாக, ஜஸ்ட் எல்லாமே உதாரணங்கள் தான். ஒரு மனுஷன் பயங்கரமாக பணக்காரனாக வாழ்ந்திருக்கிறான் அந்த பூமியில், பயங்கர பணக்காரன். அவனுக்கு அவங்க முன்னோர்கள்லேருந்து பணக்காரர்கள் தான், பெரிய பெரிய கம்பெனி இண்டஸ்ட்ரி அது இது வச்சு அட்டேங்க, அப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய பணக்காரர். ஆனால் திடீரென்று ஒரு சோதனை வந்து தாழ்ந்த நிலைமையில் இருக்கும் பொழுது யாரோ ஒருவர் வந்து ஆலோசனைகளை கொடுக்க ஆரம்பிப்பார்கள். நீங்கள் இப்படி செய்யலாமே, நீங்கள் அப்படி செய்யலாமே, இப்படி அது அப்படி செய்யலாமே இப்படி செய்யலாமேங்கிறதெல்லாம் நல்ல ஆலோசனைகளாக இருக்காது. ஏதாவது ஒரு குறுக்கு வழியில் எதையாவது பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி கடைசியில் பார்த்தா மாஃபியாவன் ஆயிடுவான். ஏன் அவன் வந்து இந்த முடிவு எடுக்கிறான்? அவன் நல்ல உயர்ந்த நிலைமையில் இருக்கும்போது அவன் எந்த ஆலோசனையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவன் தான் மற்றவனுக்கு என்ன செய்கிறான், கொடுக்குறான். ஆனால் அவன் தாழ்ந்த நிலைமையில் வரும்பொழுது பலருடைய ஆலோசனைகள்னாலே கேட்டு கேட்டு தப்பான வழியில் போய் எப்படியாவது மறுபடியும் மேலே எழும்பி வந்துடணுங்கிறது ஒரே காரணத்துக்காக தவறான முடிவுகளையும் எடுத்து சம்பாதிக்கிறதுக்கு வேண்டிய முடிவுகளை எடுத்து அவன் கெட்டு போகிறது முடியும். இது எப்படியோ அதுபோல தான் நம்முடைய தாழ்வு நிலைமையில் சத்ருவானவன் நமக்கு பல ஆலோசனைகளை கொடுப்பான். சத்ரு கொடுக்கிற ஆலோசனைகள் நம்முடைய நன்மைக்காக ஒரு நாளும் முடியாது.
பிசாசு நம்முடைய நன்மைக்காக கொடுக்கவே மாட்டான். அவன் கொடுக்கறதெல்லாம் இந்த தாழ்ந்த அந்த ஒரு மாதிரி நிலைமையில் அவனை இன்னும் கீழே தள்ளிட்டா அவன் ஒரே அடியாக அவனை கீழேயே தள்ளிடலாம் பாதாளத்துக்குள்ளே அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் அவன் பல நயவஞ்சகமான ஆலோசனைகளை கொடுப்பான். இந்த மனரம்யம் இல்லாதவர்கள் அப்படிப்பட்ட ஆலோசனைக்கு செவி கொடுக்க வாய்ப்பு உண்டு. இது விளங்கிருச்சான்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். விளங்கலைன்னா மறுபடியும் சொல்லித்தாரு. விளங்கிருச்சா? நம்முடைய பலவீன நேரத்தில், நம்முடைய தாழ்ந்த நேரத்தில் அவன் ஏதோ ஒரு நமக்கு நன்மை உண்டாக நம்மளை மேம்படுத்த உயர்த்த ஒரு ஆலோசனை கொடுப்பான்ட்டு நினைக்காதீங்க. ஆனால் அதை நினைக்க தோணும். அப்படிப்பட்ட நல்லா தான் தெரியுதில்ல, ஆமாம் இல்லை, அப்படி இல்லை, நீ எங்கே இருந்த, இப்போ எங்கே இருக்க, நான் சொன்ன ஆலோசனை கேட்டிங்கன்னா நீ மேலே எவ்வளோ ஓஹோன்னு வரலாம், நீ பண்ண தப்பே இதுதான், நீ இதுலேருந்து வந்துரு வெளியிலன்னொன்னே அது நமக்கு அமிர்தத்தை போல் இருக்கும், மதுரமாக இருக்கும். அங்கே தான் நம்ம கெட்டு போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவைகளை விட்டு விட்டு தேவனுடைய முகத்தை பார்க்க வேண்டும். மன ரம்யத்தோடு தேவனுடைய முகத்தை பார்க்க வேண்டும். நம்மை உயர்த்த வல்லவர். நாம் தாழ்ந்த பிறகு மறுபடியும் நம்மை உயர்த்த அவரே வல்லவராக இருக்கிறார். அவர் மாறி போகவில்லை. பெரிய பாடம் இது. இதில் நம்ம பெரிய கோட்டை விட்டுருவோம். கர்த்தர் நல்லவர். மத்தேயு 4வது அதிகாரம் 8ம் 9ம். பார்த்தீங்களா? சர்வ பூமிக்கும் சர்வ பரலோகத்துக்கும் பூமிக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு இல்லாத மகிமையா? அவருக்கு இல்லாத செல்வங்களா? இந்த பூலோக செல்வங்களில் அவர் மகிழ்வாரோ? ஒரு 10,000 நகையை பார்த்துட்டு மகிழ்வாரோ? இல்லை ஒரு 10 ஏக்கர் நிலத்தை பார்த்து கர்த்தர் மகிழ்வாரோ? நம்ம தான் மகிழ்கிறோம். நமக்கு ஒரு சின்ன இடம் இருந்தால் நமக்கு ஒரு மகிழ்ச்சி வருது. நமக்கு ஒரு வியாபாரம் செஞ்சு ஒரு காசு கொஞ்சம் பணத்தில் பேங்க்கில் இருந்தால் அதுக்கு பார்த்து ஒரு எதுக்காவது உதவுங்கிற ஒரு நல்ல மகிழ்ச்சி வருது. தேவனுக்கு அப்படி இருக்குமோ? ஆண்டவர் பூமியும் வானத்தையும் உண்டாக்கி எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் அவர்தான். அவர் எதில் மகிழ்கிறார்? அவர் மகிழ்கிறதெல்லாம் ஒரு மனுஷன் வசனத்துக்கு நடுங்கி அவனை தான் முகத்தை பார்ப்பேன் என்று சொல்கிறாரே ஒழிய அதில் தான் மகிழ்ச்சி கொள்ளுகிறார். அல்லேலூயா. நம்மில் மகிழ்ச்சி கொள்ளுகிறார், இதில் ஒன்றும் மகிழ்ச்சி கொள்ள. அப்போது அந்த மகிமையை விட்டு ஹீ இஸ் த பாஸ், பரலோகத்தின் தேவன் மகிமை இழந்தவராய் துறந்தவராய் நமக்காக ஒரு மகிமையற்ற ஒரு தாழ்ந்த நிலைமையில் வருகிறார். பவுல் சொன்னதுக்கு இப்போ கனெக்ட் பண்ணுறீங்களா? கனெக்ட் பண்ணிக்கிறீங்களா? எதை விட்டுட்டு வந்திருக்கிறார் பாருங்க. அவர் அந்த மகிமையில் இருந்ததுக்காக அவர் குதின்னு குதிச்சு அதை பண்ணி இதை பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி ஒரு மனரம்யம் இல்லாமல் இருந்தாரோ? அவரே அதே நேரத்தில் ஒரு தாழ்ந்த நிலைமை நமக்காக நம்முடைய ஆத்தும மீட்புக்காக, நம்முடைய ரட்சிப்புக்காக அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த பிறகு அதன் நிமித்தம் புலம்பினாரோ? பிதாவை நோக்கி என்ன மகிமையில் கடந்து குதின்னு குதிக்க வச்சிரு, இப்போ பார்த்தா இப்படி ஒரு கேவலமான நிலைமைக்கு மனுஷனுக்கே பரவாயில்ல போல இருக்குது, எனக்கு அதை விட கேவலமாக இருக்குது பிதாவே அப்படின்னு புலம்பினார். நான் பேசாமல் இருந்தேன். அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அந்த அனுபவத்தை, அந்த ஒரு சுபாவத்திலிருந்து தான், கர்த்தருடைய தெய்வத்துடைய சுபாவத்திலிருந்து தான் பவுலுக்கு வந்தது. பவுல் கற்றுக்கொண்டார். வேறு எங்கேருந்து கற்றுக்கொள்ள முடியும்? நம்ம எல்லாருக்கும் ஒரு மாஸ்டர் யார்? அவர் தான். தேவன் ஒருவர் தான். அவர்கிட்ட எது கற்றுக்கொண்டாலும் அவர்கிட்ட தான் கற்றுக்கொள்ள முடியுமே இல்லையா? பவுல் அதை கற்றுக்கொண்டதுனால சாட்சி வெளியில் வந்தது. ஆனால் எங்கேருந்து சோர்ஸ் ஆஃப் லேர்னிங் எங்கே? அங்கேருந்து தான் எல்லாமே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ராஜாவை பாருங்கள். தாழ்ந்த ஒரு நிலைமைக்குள்ள அவர் வரும்பொழுது கொஞ்சம் கூட யாருடைய உதவியையும் அவர் கேட்கவில்லை.
யாருடைய ஆறுதலையும் அவர் நாடவில்லை. யாருடைய ஒரு ஆலோசனை சொல்லலாம், அல்லது யாருடைய பணிவிடையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, மனுஷர்களிடத்தில் இந்த பணிவிடையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று. அல்லேலூயா. எங்கேயாவது போய் சொன்னாரா? இல்லை தாய் தகப்பன் இடத்துல போனாரா? நீங்கள் இந்த ஏழ்மையான குடும்பத்தில் உட்காந்து நான் வேற பிறந்து தொலைச்சிட்டேனே, சோறு போடவே உங்களுக்கு வழி இல்லாமல் இருக்குது, உங்களுக்கே வழி இல்லை, என்னது இது, அவங்க குடும்பத்தை பாருங்கள், அவங்க பிள்ளைகள்லாம் எவ்வளோ கொழு கொழுன்னு இருக்கிறாங்க, நம்ம குடும்பத்தை பாருங்கள். ஒரு நாள் அவர் சொன்னதே இல்லை, ஒரு நாளும் சொன்னதில்லை. அப்போ இவன் அந்த நேரத்தில் யார் வருகிறாள்? நான் அதை உங்களுக்கு ஒரு பணக்கார ஆளை சொல்லி அது ஒரு உதாரணம் சொன்னதுக்கு இப்போ நான் இங்கே வர்றேன். அந்த நேரத்தில் யார் வருகிறார் ஆலோசனை சொல்லுகிறதற்கு? சொல்லுங்க. அப்போ தான் வருவான். பரலோகத்திலே தேவன் மகிமையில் இருக்கும்போது சோதனைக்காரன் வாய் திறந்தானா? திறக்க முடியுமா? இல்லை கொஞ்சம் குதிங்களேன், உங்களுக்கு சூப்பராக மகிமையாக இருக்குது, கொஞ்சம் இதுதான் சான்ஸு, குதிங்களேன், நாளைக்கு என்ன நடக்குமோ உங்களுக்கே தெரியாது, அதனால் நீங்கள் தாழ்ந்து போயிடுவீங்க, இப்போ இருக்கும்போதாவது குதிங்களேன்னு ஒன்று சொன்னானோ? சொல்ல முடியுமா? எங்கே போனா? அவர் மகிமை இழந்தவராய் கீழே இறங்கி மனு உத்தர ரட்சிக்க வரும்போது அவனுக்கு ஒரு ஆலோசனை கிடைக்குது, ஆலோசனை கொடுக்குறான். நான் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்களா, நீங்கள் இவ்வளவு கேவலமாக வந்துட்டீங்கல்ல, நான் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்கிறேன். ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டாம், மறுபடியும் இழந்த எல்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். என்னை சாஷ்டாங்கமாக பணிஞ்சிட்டிங்கன்னா, நான் இந்த பூமியில் யார் யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அவங்கெல்லாம் பணிகிறாங்க, அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க. எதுக்கு உமக்கு இந்த பாடு? எதுக்குயா? நீர் எவ்வளவு மகாராஜா, எதெல்லாம் நீ அனுபவிச்சிரு, ஏயா இது இப்போதும் ஒரு முட்டாள்தனமான வேலையை செஞ்ச மாதிரி தெரியுது, நீர் ஒரு யோசிக்காமல் ஒரு வேலையை செஞ்சு இறங்கி வந்துட்டீரு, கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்கு. அதனால் நான் சொல்கிறேன் ஒரு ஆலோசனை, நீ அதை செய்ய, ஒன்றே ஒன்று செய், சாஷ்டாங்கமாக எனக்கு நமஸ்காரத்தை போட்டு விட்டுரும். பார்த்தீங்களா, ஆண்டவர் என்ன சொன்னார்? அப்பாலே போ சாத்தான், அப்பாலே போ. அந்த பாடம் இந்த காலை வேளையிலே கற்றுக்கொள்வோமாக. உயர்ந்ததின் நிமித்தம் பெருமை வேண்டாம், தாழ்ந்ததின் நிமித்தம் நம்மை நாம் சபித்து கொள்ளுதலும் வேண்டாம், தப்பான எண்ணங்கள் கொள்ளவும் வேண்டாம். நாம் உயர்ந்தது நிமித்தம் குதிக்க வேண்டாம், மற்றவன் தாழ்ந்தது நிமித்தமும் நியாய தீர்ப்புக்குள் போக வேண்டாம். அல்லேலூயா. எல்லாருக்காகவும் மரித்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உயர்ந்தவனுக்காகவும் மரித்தவர் அவரே, தாழ்ந்தவனுக்காகவும் மரித்தவர் அவரே. அந்த உயர்ந்தவனை தாழ்த்துகிறது அவருக்கு ஒரு நிமிஷம், தாழ்ந்தவனை உயர்த்துகிறதும் அவருக்கு ஒரு நிமிஷம். ஆமென். ஆகவே தேவனை பற்றி கொண்டு எந்த நிலைமையிலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்வோமாக. சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப அவசியம். நல்ல வாழ்ந்த நாட்களில் திருப்தியாக இருந்தோம், நல்ல வாழாத சூழ்நிலைகள் வருமானால் அப்பமும் திருப்தியாக இருக்க பழகுவோம். கர்த்தர் நல்லவர் என்று சொல்ல பழகுவோம். ஒரு சில உதாரணங்களை வேகமாக ஒரு 5 நிமிஷத்தில் சொல்லிவிட்டு உங்களை நான் அனுப்பி விடுகிறேன். ஹாமான் என்கிற ஒரு மனுஷன் ரொம்ப மென்மையாய் ராஜ சமூகத்தில் உயர்த்தப்பட்டு ராஜா அவனை நம்பினான். அவன் ரொம்ப விசேஷித்த ஒரு மனுஷன்தான். அவனை குறித்து நாம் பேசும்போதெல்லாம் நினைக்கும் போதெல்லாம் அவனை திட்டத்தான் தோணுது. ஏன் திட்டுறோன்னு உங்களுக்கு தெரியும். ஆமாம், யூத குலத்தை அழிக்க பார்த்தான்னு திட்டத்தோணும். ஆனால் அவன் தன்னுடைய இந்த யோசனை, பிசாசின் யோசனை வருகிறதுக்கு முன்னாக அவன் மேன்மை உள்ளவனாக இருந்தான். 3வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்கள். 3வது அதிகாரம் எப்படி பார்த்தீங்களா? அப்போ அவனுக்கு இருந்த மேன்மை எப்படிப்பட்டது, அவனுக்கு இருக்கிற ஒரு மரியாதை எப்படி இருக்குதுன்னு அங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு.
எப்படி அவனுக்கு என்ன, அவன் சிங்காசனத்தை அந்த அந்த இடத்த மாத்திரம் ஒருவர், அந்த இடத்த மாத்திரம் ஒருவர், அதாவது மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்க சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்துகிறார். எல்லா மந்திரிமார்களுக்கும் மேலாக அவன் இருக்கிறான். எப்பயாவது இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய இந்த அவனுடைய மேன்மையை நீங்களும் நானும் யோசித்தோமா, தியானம் பண்ணோமா, யோசித்து பார்த்தோமா? இவனுக்கு கிடைச்ச மேன்மை எப்படிப்பட்ட மேன்மை? அல்லேலூயா. சரிங்க. அப்போ எல்லா மந்திரிமார்கள், பிரபுக்கள், சகல பிரபுக்கள் மேன்மைப்படுத்தி உயர்த்தி வைத்தான். அப்போ ஒரு மனுஷனுக்கு கிடைத்ததான அவனுடைய ஆசனம்னா சிங்காசனம். இவனுக்கு பெரிய சிங்காசனம். யாராக இருந்தாலும் இவன் சிங்காசனத்துக்கு கீழே தான் இருப்பார்கள். இவனுடைய ஆசனத்துடைய சைஸு வேற, ஈவன் பிரபுக்களுடைய சிங்காசனத்துடைய சைஸே வேறு. அது சின்னமாக இருக்கும், இது பெருசாக இருக்கும். ராஜாவுக்கு மகா பெரிய சிங்காசனம். அதுக்கு அடுத்த சைஸு இவன் சைஸு டேபிள் சேருக்கு கீழே தான் எல்லாருடைய டேபிள் சேரும் சைஸில் கம்மியாக இருக்கும்னா இவனை எந்த அளவுக்கு ராஜா நம்பினான்னு பாரு. இந்த நம்பின ராஜா நம்பி வைத்திருக்கிற ஒரு மேன்மையை அவன் மனரம்யமாய் இராதபடிக்கு 5வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 5வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது, அப்போ 4லேருந்து நீங்கள் வீட்டில் தொடர்ந்து வாசிக்கும்போது அவனுடைய மேன்மையிலிருந்து அவன் தள்ளப்படுகிறான், மேன்மையிலிருந்து தள்ளப்படுகிறான். கடைசியில் எங்கே போய் முடியுதுன்னா, இப்போ அதை ஆராய்ச்சி பண்ண விட்டுருங்க, அவனுடைய கதை தெரியும் நமக்கு. எங்கே போய் முடியுதுன்னா தூக்கு மரம்தான் அவனுக்கு கிடைக்கிது. அப்போ சகல ராஜாக்கள், சகல பிரபுக்கள், மந்திரிமார்களுடைய ஆசனத்திலும் மேலாக உயர்ந்து என்ஜாய் பண்ணின ஒரு மனுஷன் எத்தனை வருஷம் என்ஜாய் பண்ணியிருப்பான். அவன்கிட்ட தான் எல்லா கீஸும் இருக்கும். அவன் சொன்னால் டக் டக் டக்குன்னு குதிரை வரணும், ரதம் வரணும், எல்லாம். இவன் சொல்லாட்டி ஒரு ரதமும் வராது. மந்திரிமார்கள் சொன்னால் கூட ரதம் ஓட்டுறவன் வரமாட்டான். ஐயா சொன்னாராம்பாங்க. அவன் சொன்னாதான் எடுத்துகிட்டு வா ரதம்னா வந்துடும். அதாவது அந்த நாட்களில் ரதம், இந்த நாட்களில் நமக்கு வண்டிகள், கார்கள். டிரைவரே கேட்க மாட்டான். மினிஸ்டர் சொன்னாலே கார் டிரைவர், அப்போ தான் நமக்கு விளங்கும் இதெல்லாம். மினிஸ்டர் சொன்னால் கூட கார் டிரைவர், கார் எடுத்துகிட்டு வாப்பான்னா டிரைவர் என்ன செய்ய மாட்டான், கேட்க மாட்டான். கேவலமாக இல்லை? என்னடா நான் ஒரு மினிஸ்டர், நான் கார் டிரைவரை பார்த்து எடுறேன்னா அவன் எடுக்க மாட்டேங்கிறான். என்னை காட்டிலும் ஒருத்தன் உட்காந்துருக்கான், அவர் சொல்லட்டும்ங்கிறான். அப்போ எவ்வளோ அவமானம் இவனுக்கு. அந்த நிலைமையில் இருந்தவன் கடைசியில் இவனுக்கு என்னடா கிடச்சிதுன்னா தூக்கு மரம். அப்போ அந்த கார் டிரைவர் என்ன நினைப்பான், அந்த மந்திரி என்ன நினைப்பான், கேன்டீனில் டீ ஆத்துறவன் கூட என்ன நினைப்பான், என்னடா இது, இவனுக்கு தள்ளப்பட்டான். அவனுக்கு மனரம்யம் இல்லை. அவருக்கு இன்னும் ஒரு கூட்டத்தை கொலை பண்ணி ஒரு ரகளை பண்ணி அவனுக்கு அதிகாரம் இருக்குதுங்கிற ஒரே ஒரு காரணத்தினால யூதர்கள் அழித்து அவர் இன்னும் பெரிய ராஜாவுக்கு ஈக்குவலாக வரலாம். டேய், இந்த மனரம்யமாக இல்லாமல் நற்புத்தியோடு இல்லாமல் இருப்பது எவ்வளவு ஆபத்தான ஒரு நிலைமையாக மாறினது. He was not contented. He was favored, but he was not contented. Favored அப்படின்னாக்க அவன் ராஜ சமூகத்தில் அவன் தயை பெற்றான். தயை, ஃபேவர் அப்படின்னாக்க தயைன்னு பேர். FAVOUR, ஃபேவர்னா தயைன்னு பேர். பட் he was not contented. கண்டென்ட்மெண்ட் அப்படின்னா திருப்தி. இன்றைக்கி நம்ம எந்த நிலைமையில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் இருந்தாலும் அந்த நிலைமையில் நாம் திருப்தியாய் இருக்க வேண்டியது அவசியம். இதெல்லாம் சின்ன சின்ன உதாரணங்கள். ஆகாபு பாருங்கள். ஹல்லேலூயா. ஆகாபு 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம். 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம். 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் முதல் வசனம்.
இவனுக்கு திருப்தி இருக்குதா? இவன் பார்க்காத தோட்டமா? இவன் சாப்பிடாத திராட்சை பழமா? என்னங்க, இவன் பார்க்காத தோட்டமா இல்லை இவன் பார்க்காத திராட்சை பழமா? இவனுக்கு இல்லாத நிலங்களா? இவனுக்கு ராஜ மகிமையை தேவன் தந்தார், அரியாசனை தேவன் தந்தார், ராஜ பட்டத்தை தந்தார், கௌரவத்தை தந்தார், அரியணையை தந்தார், பெரிய சிங்காசனத்தை தந்தார். அவன் ஒரு ராஜா. ஆகாப் ஒரு ராஜா. ஒரு ராஜாவுக்கு இல்லாத இன்பங்களா இல்லை ராஜாவுக்கு இல்லாத சொத்துக்களா? அவன் எதை நினைச்சாலும் என்ன செய்தாலும் தப்பே கிடையாது. அவன் ராஜா, ஆகையினால் அவன் அதை செய்கிறான். யாரும் ஒன்றும் சொல்ல போகிறதில்லை. ஒரு ஏழை மகனுடைய ஒரு தோட்டத்தை, கீரை தோட்டம், அதுவும் நீ பெரிய உலகத்திலேயே கிடைக்காத ஒரு பழம் அங்கே தான் விளையுதுன்னா ஒரு வேளை நியாயப்படுத்தலாம். இந்த பழத்தை நான் பார்த்ததே இல்லையே, அதனால் கட்டாயம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லலாம். ஆஃப்டர் ஆல் ஒரு கீரை, என்ன கீரை அது தெரியல, அரைக்கீரையா இல்லை முளைக்கீரையா இல்லை முருங்கைக்கீரையா என்னமோ தெரியல. பாவம், அது ஏதோ அவன் கீரையை வச்சு அவன் சம்பாதிக்கிறானோ, கீரை கட்டை கூறு போட்டு விற்கிறானோ என்னமோ, அவன் பாவம். ராஜாவுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அடிச்சிடலாமா? அவனுக்கு கீழ் புத்தியை பாருங்கள், ஒரு கீழ்த்தனமான ஒரு புத்தி. இவன் ஒரு உண்மையான ராஜாவாக இருக்க முடியுமா? தன் பிரஜைகள் சந்தோஷமாக இருப்பதை பார்க்காத ராஜா நல்ல ராஜாவா? தன்னுடைய மாகாணத்தில் ஜனங்கள் செழிப்பாக இருக்கக்கூடாது என்று நினைக்கிற ஒரு ராஜா எவ்வளவு கீழ்த்தனமான ஒரு ராஜா. அவன் கீரை கொடுத்து வச்சுருந்தான்னா அவனுக்கு இன்னும் 2 நிலத்தை கொடுத்து, தம்பி நீ ஏதாவது திராட்சை பழம் என்னென்னலாம் வைப்பா, நிறைய பண்ணு, அப்படி ஒரு உதவி செய்து கொடுத்தா அவனால் முடியுமே. அவன் உதவி செய்து கொடுத்தா மாதந்தோறும் ஒரு பெரிய கூடை நிறைய திராட்சை பழமோ ஏதோ ஒன்று அவன் வீட்டுக்கு அவன் மனசார கொடுப்பான். மகாராஜா சாப்பிடுங்க மகாராஜா, அம்மா நீங்கள் தான் ஐயா எனக்கு இந்த நிலத்தை கொடுத்தீங்க, சாப்பிடுங்க ஐயா, வாழ்த்திட்டு போவான். ஆனால் இனி என்னென்ன இந்த மாதிரி ஏழைகளுக்கு இன்னும் என்னென்னலாம் செய்யலாம். அந்த நிலம் எவந்து சொத்தோ, அவங்க அப்பாதா இல்லை அவங்க பாட்டனாருதா பூட்டனாருதா, அதை கவனிச்சிட்டு வரான். இந்த சில நேரங்களில் திருப்தி இல்லாத ராஜாக்கள் செய்கிற வேலை அதுதான். தாவீதுக்கு இல்லாத குடும்பங்களா, மனைவிகளா? ஒரே ஒருத்தனுக்கு ஒரே ஒரு ஆடு இருந்துச்சுன்னு சொல்ல வச்சு பார்த்தீங்களா? திருப்தி இல்லை, மன திருப்தி இல்லை. இவன் பார்க்காத அழகா உலகத்தில்? இவன் எல்லா அழகையும் பார்த்துருப்பானே, அப்போ கூட உனக்கு திருப்தி வரலையா? ஒரு அழிந்து போகிற ஒரு மேன்மை, இந்த அழகு என்பது அழிந்து போகிற ஒரு மேன்மை. ஒரு நொடி பொழுதில் அவனுடைய மேன்மையை இழந்தான். அவனை எவ்வளோ மேன்மையாக கர்த்தர் வச்சிருந்தார் பார்த்தீங்களா? ஒரு செகண்டில் அந்த மேன்மையை தரையில் வந்தது. இதுக்கு முன்னால் வாழ்க்கையிலேயே அவன் பார்த்ததே இல்லைன்னு சொன்னால் பரவாயில்லை, அவனுக்கு இல்லாத காரியங்களா? ஆகாமிய கூடாரமே அவனுக்கு, அவன் அதை வெறுத்து தானே அவன் சொன்ன ஆகாமிய கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறதுக்கு பதிலாக கர்த்தருடைய, அதை வெறுத்து தானே கர்த்தருடைய சமூகத்தை தேடினா. எப்படிரா ஒரு செகண்டில் அதன் மறுபடியும் திரும்பி போனேன், அந்த அழகில் மயங்கினேன். தேவ ஜனமே, நாமும் இப்படித்தான் ஏமாற்றப்படுகிறோம். எவ்வளவுதான் திருப்தி இருந்தாலும், எதெல்லாம் நம்ம அனுபவிச்சிருந்தாலும் கூட ஒரு நொடி பொழுதில் தகாத விதத்தில் நாம் திருப்தி இல்லாதவர்களை நம்முடைய மகிமையை, கிரீடங்களை கொண்டு போய் தரையில் போடுகிறோம். இதற்கு ரொம்ப ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவர். அவன் த்ரோன் கொடுக்கப்பட்டது, பட் he was not content. அவனுக்கு ஒரு சிங்காசனம் கொடுக்கப்பட்டது. இருந்தாலும் ஆகாபு ராஜா கேவலமான ஒரு காரியத்துக்காக ஒரு நொடி பொழுதில் தன்னுடைய ராஜ மேன்மையை இழந்து போனான். இந்த ஆங்கிளில் நம்ம பார்க்கல இது வரைக்கும், ஆனால் இப்போ பார்க்குறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6வது வசனம். உனக்கு வேற பார்வைக்கு நல்ல கனிகள் கிடைக்கலையா ஏதேன் தோட்டத்தில்? உனக்கு புசிப்புக்கு நல்ல கனிகள் ஏதேன் தோட்டத்தில் கிடைக்கலையா?
பார்வைக்கு நல்ல கனி ஏதேனில் இல்லையா? ஏ அப்பா, விதவிதமான பூக்கள், கனிகள். ஐயோ, நம்ம பார்க்காததெல்லாம் அவன் பார்த்துருக்குறான். அட, இன்னும் நம்ம பார்க்காததெல்லாம் நம்ம ஊர்களே இருக்குது, அதை நம்ம பார்க்கவே இல்லை இன்னும். நான் வாழ்க்கையில் முதல்ல ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாகத்தான் ஒரு பழத்தை பார்த்தேன். அது இப்போ சர்வசாதாரணமாக நம்ம பார்க்குறோம், அதை வாங்குகிறோம், சாப்பிட்றோம். திடீர்னு மார்க்கெட்டில் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக், அது வரைக்கும் நான் அந்த பழத்தை பார்த்ததில்லை. ஒரு சிவப்பு கலரில் முள்ளாக இருக்கும், தெரியுமா? எதையோ ஆளாளுக்கு ஒன்று சொல்லிட்டு போங்க. அது எங்கள் அப்பா ஒரு நாள் பழக்கடைக்கு கூப்பிட்டு போனாங்க. பார்த்தீங்கன்னா முள்ளாக பூச்சி மாதிரி இருக்குது, வண்டு மாதிரி இருக்குது. அது என்னப்பா அப்படின்னே. டே, அது பழம்டான்னாரு. ரொம்ப உள்ள ஸ்வீட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும்டா அப்படின்னாங்க. ஐயா, வெளியில் பார்க்குறதுக்கு என்ன இப்படி இருக்குது, வைரஸ் மாதிரி. அது அப்புறம் அது வாங்கி நான் இப்போ வாங்கலை, இது எனக்கு வேண்டாம், பார்க்குற பார்வை என்ன இல்லை, நல்லா இதெல்லாம் வேணாம் அப்படின்னேன். ஒரு நாள் அதை வாங்கினேன். என்ன தான் உள்ள எங்கள் அப்பா சொன்னாங்களே பார்க்கலான்னு பார்த்தா, அது பிச்சு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. போய் வாங்குங்க 1/4 கிலோ. ஆமாம், சில பழங்கள் பார்க்குறதுக்கு ஒன்று கருப்பாக இருந்துட்டு ஒன்று பந்து மாதிரி ஒன்று இருக்கும், பார்த்தீங்களா? மங்கூஸா மல்குஸ்தானா ஏதோ ஒன்று பேர். அது பயங்க திறந்தா அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் தப்பு பண்ணிங்க கசக்கும். அந்த தோல் கொஞ்சம் வந்துருச்சுன்னா மரண கசப்பு. அது அந்த கசப்புக்குள்ளே இவ்வளவு தித்திப்பா. இதெல்லாம் பார்க்காததா? நம்ம பார்த்ததே இம்புட்டு உண்டு. ஒரு ஆதாம் பார்க்காததா? அவனுக்கு அழகுனா என்னன்னு தெரியாதா? இந்த ஒரு பழம்தான் பெருசா அந்த பொம்பளைக்கு. இச்சிக்கத்தக்கதான ஒரு பழமா? புசிப்பு. ஏன்னா நீ புசிக்கவே இல்லையே, அப்புறம் எப்படி புசிப்புங்கிற? நீ ஏற்கனவே பறித்து சாப்பிட்ட பழக்கம் இருந்தா தெரியும். இப்போ நமக்கு தெரியும், அந்த மங்குஸ்தான் குங்குஸ்தான்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம் நம்ம. இது மேலே ஏற்கனவே புசிச்சு பறிச்சதுக்கா? ஆனால் புசிப்புக்கு நல்லதுன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? சொல்லி கொடுத்துருக்குறான் ஒருத்தன். ஒரு நிமிஷத்தில் தரையில் போட்டிய உன் மகிமையை. ஒரு செகண்டில் ஒரு தகாத வார்த்தை, ஒரே செகண்டு மகிமை போச்சு. ஒரே ஒரு சண்டை, அப்படியே மகிமை போச்சு. ஒரே ஒரு சந்தேகம், டப்புன்னு இறங்கிருச்சு. ஒரே ஒரு பாவம் இறங்கிருச்சு. ஒரே ஒரு செல்ல ஆபாச படம் டபால்னு கீழே இறங்கிருச்சு. கரெக்டா? உனக்கு பார்க்காத பழமா, புசிக்காத பழமா? ஏண்டா டே, அந்த ஒன்று மாத்திரம் வேண்டான்னா உனக்கு மனரம்யம் இல்லை. நீங்கள் இந்த லைனில் நீங்கள் கொஞ்சம் வாங்க. மேபி ஆதாமை குறித்து பல காரியங்கள் நம்ம தியானம் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த லைனில், இந்த ஆங்கிளில் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கணும்? நான் பார்க்காத பழமா, நான் சாப்பிடாத பழமா? இது அழகா, அந்த அழகான பழங்களில் இது ஒரு அழகான பழம். ஆனால் இதை வேண்டான்ட்டார் எங்கள் ஐயா, தொட மாட்டேன். இதுவும் ஒரு அழகான பழம்தான், இதுவும் சாப்பிட்டா தேனா தான் இருக்கும். ஆனால் வேண்டான்னு சொல்லிட்டார், இதை மாத்திரம் தொடாதன்னாரு. நமக்கு எத்தனை பழம் இருக்குது சாப்பிட்டு இன்னும் சாப்பிட்டே முடிக்கலை, பார்த்தே முடிக்கலை. அந்த அளவுக்கு விதவிதமாக இனி அதுக்கு வாழ்க்கையெல்லாம் அதுக்கே சரியாக போயிடும் போல இருக்குது. இதை ஏன்டா நம்ம வேண்டான்னு சொன்னதை போய் நம்ம ஏன் தொடுவானே? எனக்கு இது வேண்டாம். ஏன்? ஒரு நிமிஷத்தில் இறக்கிட்டான் பிசாசு. இது இன்னைக்கு காலையில் ரொம்ப சூப்பராக ஆண்டவர் பேசுகிறார் பாரு. மகிமை இழந்து வந்தீங்க, இப்போது காஞ்ச கருவாடு ஆகிட்டுருக்கீங்க, இன்னும் இதை விட ஆக போகிறீங்க. மரியாதை ஆலோசனை கேட்டிங்கன்னா பூமியே உங்களுக்கு தான். எப்படி சொல்லிட்டேன் பற்றியில்ல? பொல்லாத பிசாசு இப்படித்தான் நம்மளை ஏமாற்றுவான். அதனால தான் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அது சோதனை. பரலோகத்தில் இனி அடுத்து பரலோகத்தில் தூதர்கள். எசேக்கியேல் 28:12-15 நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். வேண்டாம், வாசிக்க வேண்டாம், நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். பெரிய சாப்டர் இது. 28வது அதிகாரம் எசேக்கியேல், 28வது அதிகாரம் எசேக்கியேல் 12-15. ஏசாயா 14வது அதிகாரம் 11-15, 11-15. தள்ளப்பட்டாயேன்னு அந்த இடத்துல போட்டிருக்கோம். நீ இது நோட் பண்ணிக்கொள்ளுங்க, போதும். ஆனால்
வியாக்கியானத்துக்கு பாருங்க என்ன, இந்த ஏஞ்சல்களுக்கு இல்லாத, தூதர்களுக்கு இல்லாத மகிமையா இந்த பிரதான ஏஞ்சல், பிரதான தூதனாகிய இவன் லுசியேல் அக்கினிமயமான கற்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருந்தான். ஃபயரி கோல்ஸ், அது நடுவில் அவன் உலாவுவான். அவனுடைய அழகு பயங்கர அழகாக இருக்கும், மோஸ்ட் பியூட்டிஃபுல். பரலோகத்தில் அவனை போல் அழகுள்ளவன் இல்லை தூதர்கள். அவன் வாசித்தால் இசைக்கருவி பிரம்மாண்டமாக இருக்கும். தேவன் அதில் மகிழ்வாரான். விதவிதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவன் வாசிப்பான். கர்த்தருக்கு இசை அவ்வளவு பிடிக்கும், அதில் மகிழ்வார். காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட கேரூப், அவனுடைய வேலை காப்பாற்ற வேண்டாம். எவ்வளவு மரியாதை கொடுத்து வச்சிருந்தார், எவ்வளவு தாளந்துகளையும் கிருபைகளையும் கொடுத்து வச்சிருந்தார், அழகை கொடுத்து வைத்திருந்தார். அவன் எல்லா தூதர்களிலும் பிரதான தூதன். அவனுக்கு கீழே ஒரு பெரிய படையே இருக்குது. அவ்வளவு ராஜ மரியாதையை கொடுத்து வைத்தாராம். ஒரு செகண்டில் விழுந்தான், ஒரே செகண்டில் விழுந்தான், பிசாசாக மாறினான். அவனுடைய நியாயத்தீர்ப்பு, தேவன் கொடுத்த நியாயத்தீர்ப்பு அவன் கண்களுக்கு முன்பாக எப்போதும் இருக்கிறது. ஒரு நாள் அக்கினி கடலில் தள்ளப்படுவான் என்பதை அவன் நினச்சி 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 வெந்துக்கிட்டு இருக்கிறான். இப்படிதான் பிரியமானவர்களே, ஆதி மேன்மையை இழந்த தூதர்கள் என்று யூதா சொல்லுகிறான். அந்த தூதர்களுக்கு தேவன் ஆதி மேன்மையை கொடுத்தார், மேன்மையை கொடுத்தார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு மேன்மையை தரவில்லையோ? ஆனால் ஒரு பவுல் சொல்லுகிறான், எல்லா நிலைமையிலும் எனக்கு மனரம்யமாய் வாழ்ந்திருக்கவும் தெரியும். தேவன் ஒருவரை மாத்திரம் கனப்படுத்துவேன், அவருக்கு கீழ்ப்படிவேன். அவருக்கு விரோதமாக நான் மனரம்யம் இல்லாதது நிமித்தம் அவருக்கு விரோதமாக எதையாவது செய்து என்னுடைய மகிமையை இழக்க நேரிடும், அதற்கு இடம் கொடுக்க மாட்டேன். ஒருவேளை ஆண்டவரை பற்றி கொள்ளாமல், அதாவது நல்லா இருக்கும்போது எல்லாரும் தேவனை பற்றி கொள்வார்கள். காரியங்கள் கைகூடி டக்கு டக்கு டக்குன்னு வரும்பொழுது கர்த்தரை பற்றி கொள்வார்கள். ஆனால் காரியங்கள் கொஞ்சம் தாமதமோ அல்ல தாங்கள் நினைத்தபடி நடக்கவில்லை என்று சொன்னால் தேவனை தூஷிக்க ஆரம்பிப்பார்கள். இது நமக்கு வரக்கூடிய சோதனை. இதிலையும் தேவனே வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். நீங்கள் தான்ப்பா கற்றுக் கொடுத்தீங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பவுலுங்கிற ஒரு மனுஷனை அந்த பாதையில் நடத்தி அவனுடைய சாட்சியை எனக்கு எழுதி கொடுத்தது நிமித்தம் நான் இன்னைக்கு பிழைச்சேன்னு சொல்லணும். எனக்கு இந்த பாடம் கற்றுக் கொடுத்தீரே ராஜா, நன்றி அப்பா. எத்தனை கேசஸ் பார்த்துட்டோம், ஆண்டவருடைய கேஸையே பார்த்துட்டோமே. ஸ்டேபிளாக போயிட்டார். அப்போ முடித்த பிறகு மிஷன் முடிஞ்சது, வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் 17 யோவான் 17 சொல்கிறார். வாசிக்க வேண்டாம். யோவான் 17 சொல்கிறார், நீங்கள் செய்யணும், நான் செய்யணும்னு நினச்ச வேலையை நான் செய்து முடித்தேன். இப்பொழுது எனக்கு அந்த மகிமையை நான் வர்றேன் ஆண்டவரை, திரும்ப எனக்கு தாரும். கொடுத்தாரா கொடுக்கலையா பிதா? தாழ்ந்த நிலைமையிலிருந்து மறுபடியும் மேன்மைக்கு போனாரா இல்லையா? அந்த மேன்மை பெற்றாரா இல்லையா? அந்த மேன்மையில் இருக்கிறதும் தேவன்தான், அது வேணும்னு இழந்ததும் தேவன்தான், மறுபடியும் அந்த மேன்மைக்குள்ளே போனதும் தேவன்தான். ஆக எதை கொடுக்கவும் எதை எடுக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. நாம் மாத்திரம் மனரம்யமாய் அவரை நோக்கி பார்க்க வேண்டியிருக்குது. எந்திரிச்சு ஜெபம் பண்ணிடலாம். ஒரு ஆமான், ஒரு ஆகாப், ஒரு தாவீது, தூதர்கள், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பவுல், இதில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். பவுல் ஜெயித்தான்.
மற்ற எல்லாரும் அடி வாங்கினார்கள். தூதர்கள் அடி வாங்கினார்கள். பிரதான தூதனாகிய லூசியல் என்பவன் சாத்தானாக அடி வாங்கி ஒரு நிமிஷத்தில் அந்த பெருமை நிமித்தம் தள்ளப்பட்டான். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு மேன்மைகளை கொடுத்திருப்பது உண்மைதான். சில வேளைகளிலே அந்த மேன்மையின் காரியங்கள் நாம் இன்னும் கண்களால் பார்க்காமல் இருக்கிற வரைக்கும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்வா. ஒரு நாள் சாப்பாடு மீதமாக இருக்கும். விதவிதமான சாப்பாடுகளை சாப்பிட்ருப்போம். ஒரு காலகட்டத்தில் வாழ்க்கையில் நாம் சாப்பிட்ட சாப்பாடுகளில் ஒன்று கூட கிடைக்காமல், கொஞ்சம் கூட கிடைக்காமல் பசியில் இருப்போம். ஆனால் அந்த நிலைமையை மாற்றக்கூடிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவரால் எதையும் செய்ய முடியும். ஒருவனை தாழ்த்த முடியும், ஒருவனை உயர்த்த முடியும். தாழ்த்துகிறவரும் உயர்த்த வல்லமை உள்ளவருமாகிய தேவனை நோக்கி பார்ப்போமாக. அவரை தூஷிக்காமல் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்வா. இந்த பாடங்களுக்காய் நன்றி சொல்லுவா. நன்றி பிதாவே, நன்றி அப்பா. ஏசையா, ஆவியானவரே நன்றி, நன்றி. காலை வேளையில் சூப்பரான பாடங்களை கற்றுத்தர்றீங்கப்பா. இந்த பாடங்கள் மூலமாய் நாங்கள் கர்த்தாவே ஜெயித்தவர்களுடைய கூட்டத்தில் நாங்கள் இருக்கத்தக்கதாக கிருபை செய்வீராக. ஒரு நொடி பொழுதில் எங்களுடைய பாவங்கள் எங்கள் மேன்மைகளை கீழே தள்ளி போடும். எங்கள் கிரீடங்களை ஆண்டவரே கீழே தள்ளி போடும். ரொம்ப ஜாக்கிரதையாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறீர் ஐயா. ஒரு யோபு சொன்னான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு யோபு சொன்ன வார்த்தையை ஞாபகப்படுத்திக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. நன்மை பெற்றதான நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று சொல்லி தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். அவனுடைய மனரம்யத்தை பாருங்கள் அப்பா. நாங்கள் அதை பார்க்கிறோம். அவனுடைய பொறுமையை குறித்து யாக்கோபு மறுபடியுமாக எழுதுகிறதை நீங்கள் வேதத்தில் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்கப்பா. யோபை தாழ்த்தின தேவன் தான் மறுபடியும் 2 மடங்கு அவனை உயர்த்தினீர். அதுதான் அப்பா பரிசுத்தவான்களுக்கு வரக்கூடிய சோதனை. அந்த சோதனையிலிருந்து நாங்கள் ஜெயிக்கத்தக்கதான ஸ்ட்ராங்காக எங்களோடு இன்றைக்கு அன்பாய் பேசின வார்த்தைகளுக்காய், ஆவியானவர் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்த ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே அவர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.